வாங்க. மேடம் நான் சொல்லிருந்தல மீனாட்சி, அது இவங்கதான். உனக்கு தெரிஞ்சவங்க தானே? ஆமா மேடம், என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் தான். உனக்கு எந்த ஊருமா? இதே ஊர் தாங்க, மதுரை தாங்க. இதே ஊர்ல இருந்துட்டு எதுக்கு ஹாஸ்டல்ல வந்து தங்குற? ஹவுஸ் ஓனர் வீட்டை விக்கிறதுக்காக என்ன காலி பண்ண சொன்னாங்க. சோ வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்க இருக்கலாம் தான். உன் ஆதார் ஐடி கொடுமா. சரிம்மா, நான் மத்த டீடைல்ஸ்லாம் அப்புறமா கேட்டுக்கிறேன். அன்வான்டா யாரும் விசிட்டர்ஸ்லாம் வரக்கூடாதுமா. இல்லங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் லேட் நைட்டாவும் வரக்கூடாது. 9 மணிக்குள்ள உள்ள வந்துடணும். பவானி, உள்ள கூட்டிட்டு போமா. ஓகே மேடம். வாங்க ரூமுக்கு போலாம். உட்காருங்க. வாங்க மீனாட்சி. இந்தாங்க குடிங்க. தேங்க்ஸ். இந்த ரூம் தான், டபுள் காட் இருக்கு. நீங்க இந்த பெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? ஃபீஸ் அதிகமா இருக்குமோ? இல்லடி, ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். மத்த இடத்துக்கு போனா பே அதிகமா கேட்பாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி தான். ஓ, மீனாட்சி, உங்களுக்கு இங்க ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரோட்ல தான் நின்னுட்டு இருந்தேன். இது எனக்கு மாளிகை மாதிரி. ஃபீஸும் அதிகமா இல்ல, கம்மியா தான் இருக்கு. எனக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வேற இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது வேணா சொல்லுங்க, கடை பக்கத்துல தான் இருக்கு. திங்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க இருந்து 500 மீட்டர் போனா இருக்கு. சோ மேக்ஸிமம் எல்லாமே அவைலபிள் இருக்கு. வேற ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ். நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? எங்க, எப்படியும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லா ரூம் தேடி சுத்திட்டு இருந்தாங்க. அது வந்து கேண்டீன்ல டிஃபன் ரெடி ஆக டைம் ஆகும். ஆனா டீ போட்டிருப்பாங்க. நான் போய் உங்க 2 பேருக்கும் எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் கயல். நீ மட்டும் கரெக்டான நேரத்துல என்ன கூட்டிட்டு வரலன்னா நான் எங்க போயிருப்பேன்னு எனக்கே தெரியல. ஐயோ பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நம்ம எப்படியும் எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. இன்னைக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணா இன்னொரு நாள் நீங்க எனக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். இருந்தாலும் இந்த டைம்ல நீ எனக்கு பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய ஹெல்ப். தேங்க்ஸ். ஆனா இந்த தேங்க்ஸ நீங்க ஜீவாக்கு தான் சொல்லணும். அவன் தான் எனக்கு கால் பண்ணி உன் ஃப்ரெண்டு யாராவது ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா உடனே சொல்லுன்னு கேட்டான். உங்களை பார்க்க தான் வந்தேன். இது லேடிஸ் ஹாஸ்டல்ல, நான் ஜென்ஸுங்கிறதுனால உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. லேடிஸ் வந்தாலும் பெர்மிஷன் இல்லாம யாராலையும் உள்ள வர முடியாது. ஒருவேளை வந்தாலும் க்ளோஸ் ரிலேஷன் மட்டும் தான் வர முடியும். நம்ம 2 பேரும் அதுக்கும் மேல தானே மீனாட்சி மேரேஜ் பண்ணிக்க போறோம். நீ என்னோட ஒய்ஃப் ஆக போற. எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் போகணும். நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நீ எதுக்கு ஹாஸ்டல்லாம் வந்து தங்கி இப்படி கஷ்டப்படணும்? நான் கஷ்டப்படுறேன்னு யார் சொன்னா? நீ என் வீட்டுக்கு வந்தனா ராணி மாதிரி இருக்கலாம் மீனாட்சி. நான் தான் உங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டேன்ல. சரி, உனக்கு என் வீட்டுல தங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒரு நல்ல வீட நானே உனக்கு பார்த்து தரேன். இதோ இந்த ஹாஸ்டலோட பில்டிங் அளவுக்கு ஒரு தனி வீடு உனக்கு என்னால பார்த்து தர முடியும். இங்க பாருங்க ஆதி, நான் தங்கறதுக்கு பங்களாவோ இல்ல பெரிய வீடோ தேவையில்லை. ஒரு ரூம் போதும். எனக்கு இப்ப அந்த ரூம் இருக்கு. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு இது போதும். சொல்ல போனா இங்க தங்குற நேரமே கொஞ்சம் தான். அதிக நேரம் நான் ஆபீஸ்ல இருப்பேன், இல்லனா ஹாஸ்பிட்டல்ல அம்மா கூட இருப்பேன். தூங்கறதுக்கும் ரெடி ஆகிறதுக்கும் மட்டும்தான் வரேன். எனக்கு இது போதும். அதுக்குன்னு எவ்வளவு நாள் இப்படி இங்க தங்கியிருப்ப?
பேங்க் எக்ஸாம் எழுதிருக்கேன். நான் அதுல கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். சீக்கிரமே இன்டர்வியூ இருக்கும். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த இடம் எனக்கு போதும். எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல வீடா பாத்துக்கிறேன். இப்ப எதுக்கு நீ பேங்க் எக்ஸாம்னா எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும்? நீயே பல பேருக்கு வேலை கொடுக்கற இடத்துல இருக்க மீனாட்சி. எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு படிக்கணும்? அதெல்லாம் வேஸ்ட். ஒரு பொண்ணுக்கு படிக்கிறது எதுக்குமே வேஸ்ட் ஆகாது. அவளோட படிப்பு வேலையும் மட்டும்தான் அவளுக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரம். எங்களை மாதிரி பொண்ணுங்களை காப்பாத்துறதே நாங்க படிச்ச படிப்பு மட்டும்தான். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். டைம் ஆச்சு. நான் ஆபீஸ்க்கு போகணும். லேட்டா போய் எனக்கு பழக்கம் இல்ல. சரி சரி சரி, ரொம்ப நேரம் உன் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. நம்ம கல்யாணத்தை பத்தி நீ ஏதாவது யோசிச்சியா? என் கல்யாணத்தை எப்ப பண்ணணும்னு முடிவு பண்றது என்னோட உரிமை ஆதி. என்னால இப்ப கல்யாணத்தை பத்தியே யோசிக்க முடியாது. எனக்கு அதை விட முக்கியம் என் அம்மா தான். அவங்களுக்கு சரியாகட்டும். அவங்க வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா இப்ப இந்த கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். சரி சரி மீனாட்சி, அட்லீஸ்ட் நான் உன்னை கூட்டு போய் டிராப் பண்றேன். இல்ல, நான் ஆட்டோல போயிடுறேன். தேங்க்ஸ்.